பிடிக்காது. அதாவது உன் தலை என்னிடம் காட்டாதப்பா அப்படின்னு கோவத்தோட துரத்தி விட்டாங்க. அதான் நான் என் முகத்தை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கேன். உங்கள் யோசனை ஒருபோதும் தவறாக இருக்காது. நீங்கள் நினைத்தபடியே செய்யுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிடி. காட்சி 3. தென்னாலிராமன் மறுநாள் பானையை தலையில் டே பானை தலையா, நில்! யாரு நீ? எங்கே போகிறாய்? நான் அரசரை பார்க்க வேண்டும், வழிவிடு. இங்கே நில், நான் அரசரிடம் கேட்டு வருகிறேன். இன்னைக்கு அரசர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரோ தெரியவில்லையே. பார்ப்போம். மன்னாதி மன்னா, தங்களை பார்க்க பானை தலையில் கவிழ்த்து கொண்டு ஒருவன் வந்துள்ளான். அவனை உள்ளே அனுமதிக்கலாமா? நேற்று தென்னாலி ராமனின் தொந்தரவு இன்று அவன் இல்லை என்று சந்தோஷப்பட்டேன். சரி சரி, பானை தலையனை உள்ளே வர சொல். சரி மன்னா. பானை தலையா, நீ உள்ளே போகலாம். யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? மன்னா, என்னை தெரியவில்லையா? எங்கோ கேட்ட குரல் போல அல்லவா இருக்கிறது. மன்னா, நான் தான் தென்னாலிராமன். தென்னாலிராமா, என்ன கோமாளித்தனம்? மன்னா, இது நான் தான் இந்த பக்கம் உன் தலையை காட்டக்கூடாது என்றேனே. என்ன தைரியம் உனக்கு? ஏன் வந்தாய்? மன்னா, நீங்கள் என் தலையை தானே காட்டக்கூடாது என்றீர்கள். உடலை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. எனவேதான் தங்கள் சொல்படி என் தலையை மட்டும் மறைத்து விட்டு வந்துள்ளேன். தென்னாலிராமா, கோமாளித்தனத்திலும் உன் புத்தி கூர்மை